நீங்க சொல்லுங்க, நம்ம எப்படி வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்தோம்? இது வந்து எங்களோட ஜேர்னில முக்கியமான பார்ட். எப்பவுமே வந்து நம்மளோட ஜேர்னி அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பீங்க. இந்த வீடியோல என்ன இருக்க போகுதுன்னா என்னோட ஜேர்னி. என்ன படிச்சிருக்கீங்க அதுதான் மோஸ்ட் ரெக்வஸ்டடாக வந்துட்டே இருக்கும். இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே, உங்களோட சொந்த ஊர்? என்னோட சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர். நீங்கள் எந்த காலேஜ் படிச்சீங்க, உங்களோட சிப்லிங்ஸ்? பற்றி சொல்லு. என்னை பற்றி சொல்கிறேன். ஹஸ்பண்டோட சேம் ஊர் தான் என்னோடதும். எங்கள் ஊருக்கும் அவங்களும் பக்கத்து ஊர் மாதிரி. மழைக்கு கூட வந்து வேலைக்கு அப்படின்றதுக்கு நான் போகவே இல்லை. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் ரத்திகா. நான் உங்களோட பாலகணேசன் பேசுகிறேங்க. மோஸ்ட் ரெக்வஸ்டட் கொஸ்டின் வந்துட்டு எப்போவுமே வந்து நம்மளோட ஜேர்னி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க. நான் வந்து தனித்தனியாக மினி விலாகில் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா பிச்சு போட்ட மாதிரி வேறு வீடியோவில் போயிடுது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பரான ஒரு வீடியோ, இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். ஏன்னா வந்து நம்ம 100K ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றது நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா, அது அன்பாக்சிங்கும் பண்ண போகிறோம். கிட்ஸ் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோட பேர் ரத்திகா பாலகணேசன். எனக்கு வந்து 2 பசங்க, தர்ஷன், ரித்தன்யா. அவங்கள பற்றிலாம் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா என்னோட ஜர்னி யூடியூப் ஸ்டார்டிங்ல இருந்து இல்லை பிறந்ததுல இருந்தே எவ்வளோ தூரம் வந்து கிறிஸ்பாக சொல்லணுமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் சொல்லிட்டு இப்போ நான் எங்கே இருக்கோம் நாங்கள் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி எவ்வளோ வீடியோவில் நான் வந்து என்னை பற்றி சொல்லியிருந்தாலுமே அண்ணாவை பற்றி சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நான் வந்து சில கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்க நினைக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து கேட்குறேன், ஆன்சர் பண்ணுவாங்க. உங்கள் பேர் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. என் பேர் மறுபடியும் சொல்கிறேன், பாலகணேசன். சரி, ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க அதுதான் மோஸ்ட் ரெக்வஸ்டடாக வந்துட்டே இருக்கும். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அப்புறம் MBAவும் படிச்சிருக்கிறேன். இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஃபீல்டில் இருக்கீங்க? ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் இருக்கிறேன், ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா. நாங்கள் இப்போ இருக்கிறது சவுதி அரேபியா. பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே? நான் பிறந்தது சென்னை தான். சென்னையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச லொக்கேஷன் கோடம்பாக்கமில் ரங்கராஜபுரம்ன்ற லொக்கேஷனில் நான் பிறந்தது. உங்களோட சொந்த ஊர்? என்னோட சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர். ஓகே. நீங்கள் எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் படித்தது செயின்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்கூலு JRK மெட்ரிகுலேஷன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா MGR ரிலேட்டடாகவே. உங்களோட சிப்லிங்ஸ்? என்னோட சிப்லிங்ஸ் வந்து எனக்கு ஒரு அக்கா, எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஓகே. அவங்கெல்லாம் வந்துட்டு சென்னையில் தான் இருக்காங்க இப்போ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி சொல்கிறேன். பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அப்படின்ற பக்கா வில்லேஜ். அங்கே தான் என்னோடய 12th வரைக்கும் நான் முடித்தேன். ஓகேங்களா. சொந்த ஊர் வந்து ஹஸ்பண்டோட சேம் ஊர் தான் என்னோடதும். எங்கள் ஊருக்கும் அவங்களும் பக்கத்து ஊர் மாதிரி. தாத்தா சின்ன வயசில் இருக்கும் போதே வந்து கடலூர் போயிட்டதால நாங்கள் வந்து அப்பாவும் அங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் என்னோட ஸ்கூலிங் ஃபஸ்ட்டு 12th வரைக்கும் அங்கே தான் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுலாம் சொல்லிக்க முடியாது, சொல்லலை, தப்பு கிடையாது. ஏன்னா நான் வந்து அதுக்கான எஃபர்ட் போடலை. அதனால் ஒரு எப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறது அப்படியே ஆவரேஜாக அப்படி தொட்டு படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததால் BSc மைக்ரோபயாலஜி முடித்தேன். BSc மைக்ரோபயாலஜி பார்த்திங்கன்னா சென்னையில் தான் பண்ணோம், சத்யபாமா யூனிவர்சிட்டியில் பண்ணோம். ஹையர் ஸ்டடீஸ் போட ட்ரை பண்ணேன். அப்பா வந்து ரெகுலரில் வேண்டான்னு கரஸில் போட்டாங்க MBA. என் ஹஸ்பண்டும் MBA ஈவினிங் காலேஜில் முடிச்சிட்டாங்க, ஆனால் நான் முடிக்கலை. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ரெகுலரில் ஈவினிங் காலேஜ் டெய்லி கிளம்பி போய்ட்டு ஆஃபீஸ் முடிச்சதும் நியூ காலேஜ் தான் படித்தேன் நான். ஈவினிங் காலேஜ் MBA. பட் ரொம்ப டஃப். மேரேஜ் முடிஞ்ச கையோடு பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப்பு. கரெக்டு. பண்ணி முடிச்சாச்சு, சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. லைஃப் வந்து திருப்பி சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 12th முடிச்சதுக்கப்புறம் நான் டே ஸ்காலர் தான். அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸ்கூல் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. சத்தியமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்கூல் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. எங்கள் 2 பேருக்கும் ஏப்ரல் 1, 2010 அன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஏன் எவ்வளோ ஷார்ப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் சொல்கிறியாடா உனக்கு மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதனால் வந்துட்டு எனக்கே அப்படி தோணுச்சு, என்ன ஏப்ரல் அன்னைக்கு வைக்கிறீங்க, வேறு டேட் மாற்றுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அழகான ஒரு 6 month கேப் இருந்துச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். கல்யாணம் வந்துட்டு சென்னையில் தான் நடந்துச்சு. அப்புறம் என்னோட கூட பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி கோயம்புத்தூரில் இருக்காங்க, தம்பி 2 பேருமே சென்னையில் இருக்காங்க. ஒரு தம்பிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னொரு தம்பி வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, மழைக்கு கூட வந்து ஸ்கூல் பக்கம் போகலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் மழைக்கு கூட வந்து வேலைக்கு அப்படின்றதுக்கு நான் போகவே இல்லை. நான் காலேஜ் ஃபைனல் இயர் அந்த டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது டியூஷன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு டீச்சிங் பிடிக்கும். என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதனால தான் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இன்னுமே இதுக்கான எஃபர்ட் எல்லாம் போடுவேன். நான் வேலைக்கு போகலை அப்படின்னாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்றது நானே
சொல்லி பெருமைப்படுற விஷயம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள்லாம் சொல்லும் போது தான் எனக்கு அது புரிய வச்சுச்சு. என் ஹஸ்பண்டோட ஃபுல் சப்போர்ட்டு, உங்கள் எல்லாரோடையும் ஆதரவு இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துருக்கோம். பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்க. இல்லைங்க, அவ்வளோலாம் பெருசு இல்லை. இது ஆரம்பம் தான். நான் அதுக்கான சரியான ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயம் பண்ணலைன்றது நான் தவறு புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமேல் வந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் என் கூடவே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் அப்புறமா ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் காலேஜ் ஸ்கூல் எங்கே படிச்சிங்க அப்படின்றது சொன்னீங்க, ஊரோட போட்டிங்க அப்படின்னா நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒரு லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கும்ல. என் முகத்து ஃபுல்லாக இப்போ லைட்டாக ஸ்மைலோடு நான் பேசிகிட்டு இருந்தாலும் உள்ள வழிகள் நிறையா இருக்க தான் செய்யும். என்னோடய முக்கியமான ஒரு கசப்பான அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையிலேயே ஒரு டேர்ன் அப்படின்ற இடம் வந்து எங்கள் அம்மாவோட இறப்பு. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக்காமல் இது வந்துட்டு என் பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு 1 மாதம் முன்னாடி நடந்துச்சு. ஸோ அன்னைக்கு நான் உட்காந்துட்டேன் அப்படியே சுத்தமாக. என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். 14, 15, 16 இந்த வருடங்கள் 3 வருஷமாகவே வந்து ரொம்ப டஃப்பாக போச்சு. அப்பா தம்பிங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. நான் வந்து சென்னையிலே இருந்ததால் வீக்லி ஒன்ஸ் அப்படி தான் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்குள்ள சில ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, சில ஃபேமிலியிலலாம் வந்து ஏதாவது ஒரு இழப்பு நடந்துருச்சுன்னா பெரிய ஆறுதல் இருக்கும். நாங்கள் வந்து என்னால் ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக நான் கொடுக்கல அப்படின்றத நான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தம்பிங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக தான் அப்போ இருந்தாங்க. நான் சொல்கிறது 13 வருஷம் முன்னாடி. பட் வேறு சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் என் ஹஸ்பண்டால். அது ரொம்ப நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில் என் ஹஸ்பண்ட்க்கு. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறைய இடங்களில் வந்து அந்த காலத்தில் மாதிரி இருக்கிற மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஓடிச்சு, அப்படியே போயிடுச்சு. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எப்படி வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்தோம்? இது வந்து எங்களோட ஜேர்னியில் முக்கியமான பார்ட்டு. இப்போ நாங்கள் இதில் ஆரம்பிக்கிறோம். அடுத்தடுத்த எபிசோடாக திருப்பி நாங்கள் ஷேர் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே பற்றி கேட்குறீங்க இல்லையா, நாங்கள் எப்படி எதார்ச்சியாக வந்தோம் அப்படின்றத என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து வேலை நான் பண்ணல இங்கே அப்படின்றதால எங்களுக்கே இப்போது வந்து ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுன்னா நாங்கள் ட்ரை பண்ணுவோம். வேலை எங்களால் வந்து எடுத்து கூப்பிட்டு வர முடியாது, அந்த நிலைமை ஆயிடுச்சு இப்போது 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிளான் ஆக்சுவலி உங்களுக்கு? சென்னையிலேருந்து எப்படி சவுதி அரேபியா வந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எதுக்காக வந்தோன்றதை நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வந்து 2007, 2009 வந்து பார்த்திங்கன்னா சவுதிக்கு ஃபஸ்ட்டு வந்தேன் நான். அப்போ என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ரிச்சர்ட் ரெயின் சொல்லி ஒரு ஆள். அவருக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னு தெரியும். அவரோட தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் 2 வருஷம். பெட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அது முடிஞ்சிச்சு. 2 வருஷம் என்னோடய ஒர்க் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் முடிஞ்சதும் சென்னை ஆஃபீஸ்க்கு மறுபடியும் போயாச்சு. 2016 இங்கே சவுதி ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி ஒன்று போட்டிருந்தாங்க, இன்டர்னல் ஆஃபீஸில் எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் சும்மா செக் பண்ணும்போது அவர் என்னோடய பழைய ப்ராஜெக்ட் மேனேஜர், அவர் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராக அப்போ இங்கே இருந்தார். ஸோ அப்போது அவர் இருக்கான்னு தெரிஞ்சோன்னே ஜஸ்ட் நான் அவருக்கு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி ஐம் இன்ட்ரெஸ்டட் டு கம் அப்படின்னு. அவர் உடனே சிவி கொடு, நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. சிவி கொடுத்தேன், ஹையர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளம்பி வந்தாச்சு. 2016 வந்து ஸ்டில் இங்கே தான் இருக்கிறேன் நான். இது வந்து ஆக்சுவலி இவ்வளோ சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து எப்படின்னா ஒரு நாள் நான் ஈவினிங் உட்காந்துட்டே இருந்தேன், இந்த மாதிரி சவுதி போகலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் மேரேஜ் முன்னாடி இவங்க யூகேல ஃபியூ மந்த்ஸும் இந்த மாதிரி சவுதிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் மேலோட்டமாக. அதான் சொல்கிறல்ல, இப்படி ஏரோப்ளைன் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தா கூட பெருசாக வந்து க்ரேஸ் எல்லாம் வராது. ஐயோ இதில் ஒரு வாட்டியாவது போகணும், அந்த மாதிரிலாம் தாட்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக இருந்தது கூட கிடையாது. நான் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னு தெரியல, உடனே ஓகே சொல்லிட்டேன். அதுக்கு பிஹைண்ட் த சீன் இன்னொரு காரணங்களும் எனக்கு இருந்துச்சு பர்சனலாக. ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும், எல்லார் வீட்லேயும் உள்ளது தான், மாமியார் மருமகள் அந்த மாதிரி இது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வந்து அதையும் டாலரேட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவோட என்னை மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அதையும் நான் இது பண்ணிவிட்டு குழந்தைங்க 2 வயசு 4 வயசு. தர்ஷன் பாப்பா பிறந்தது 2 பேரும், ரிதன்யாவும் தர்ஷனும் பிறந்தது சென்னையில் தான் ஆக்சுவலி. ஸோ அப்போ அந்த 3 விஷயத்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணணுன்னும் போது நான் பிளாங்காக ஓகே சொல்லிட்டேன், அவ்வளோதான் நடந்துச்சு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன்லாம் போயிட்டு இருந்துச்சு.
ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இல்லை. ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருந்தால் மேபி நாங்கள் சவுதி வந்திருக்க மாட்டோம். அதுதான், நான் ஃபேமிலியை யாரும் குறை சொல்கிறதுக்காகவோ இந்த விஷயம் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் அப்படி இருக்கும். நான்லாம் வந்து என் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இப்போயும் யோசிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன யோசிப்பேன்னா, கேர்ள் ஆர் பாய் ஹூவர் யாராக இருந்தாலும் சரி ஈக்குவலண்ட்டாக அவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் கிடைக்கல. நாங்கள் தான் வந்து நிறைய இடங்களில் வந்து அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம். நாங்கள் அது பாப்பா வந்து வெளியில் வாடகை வீட்டில் தான் பிறந்தா. அப்போவே வந்து ஹவுசிங் லோன் 28K போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு 28,000 இல்லையா போயிட்டு இருந்துச்சு. நீங்கன்னா நான் இது சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோட ரெக்வஸ்ட்டோடையே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து நான் பர்சனல் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா 100K பீப்புள் வந்து என்னை ஃபேமிலியாக நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் நிறையா இடத்துல என்னோடய வீடு பார்த்தோம், நிறையா அது மாதிரி பார்த்து நல்லா இருக்காங்க அப்படிலாம் நினச்சிருக்கலாம். பட் இதுவும் இருக்குது. ஆனால் நான் வந்து உங்களை யாரும் டவுன் பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையும் இது வரைக்கும் நான் காமிச்சிக்கிட்டது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற போது தான் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ போகும். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சேலரி நான் ரிவீல் பண்ணுறேன் 60K போயிட்டு இருந்துச்சு நான் மேரேஜ் ஆகி வரும்போது. ஸோ 30,000 போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் ஆஃபீஸ்லேயே அந்த பிடிப்பெல்லாம் போகும். எவ்வளோ கையில் நிற்கும்? 2 குழந்தைங்க, பாப்பா கன்சீவ் ஆனா, வாடகை பே பண்ணணும். உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஒரு 2-3 இதுதான் பர்சனல் ஜேர்னின்னு நான் போட ஆரம்பித்த உடனே ஃபுல் ஜேர்னி கேட்டிங்க நீங்கள். எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓப்பனாக 100% அவங்களுக்கும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து மறுக்கப்படாத உண்மைகள். என் குழந்தைங்களும் ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்கலான்றதுக்காக நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வில் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து வந்துட்டோம். அதுதான் உண்மை. இதுக்கு மேலே டெப்த்தாக நான் யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கோ இல்லை நான் வந்து எல்லா ஃபேமிலிலையும் இப்படி தான் இருக்கும் அதை சொல்கிறதுக்கோ எந்த மோட்டிவ்லையும் நான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணல. எங்களோட ஹானஸ்டான ஒரு விஷயம் வந்து இதுதான். ஒரு 3-4 கட்டத்தில் கழுத்தை பிடிச்சி இருக்கும் போது ஒரு 100 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலை அப்படின்றப்ப ஆப்ஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணி நகர்ந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அப்படி தான் வந்தோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கிறது. ஐயோ கடவுளே, இதெல்லாம் வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.